உண்மையினால் அவர்களை அர்ச்சித்தருளும். இயேசுனுடைய அந்த ஜெபம் நமக்காக தந்தையிடம் வேண்டுகிறார். பொய்யும் போலித்தனமும் நிறைந்திருக்கிற உலகத்திலே உண்மையினால் ஒருவரை அர்ப்பணமாக்குதல் என்பது உண்மைக்காக சான்று பகர ஒதுக்கி வைத்தல், அர்ப்பணித்தல். தன்னுடைய வாழ்விலே நமக்கு பங்கு கொடுக்கிறார் இயேசு. முடிவில்லா வாழ்வை பரிசாக கொடுக்கிறார். இருப்பவர் நானே என்று சொல்கின்ற கடவுள் அந்த கடவுளிலிருந்து வந்து நமக்காக பாடுபட்டு மீட்பை தருகிறார். அவருடைய இந்த பகிர்தல் நம் வழியாக பிறருக்கும் செல்ல வேண்டும் என்று நம்மையும் நினைத்துக் கொள்கிறார். அந்த பணியிலே நமக்கும் அழைப்பு விடுக்கிறார். எங்கு வாழ்ந்தாலும் எதை செய்தாலும் இயேசுவினுடைய இந்த அர்ப்பண ஜெபத்தை மறக்க வேண்டாம். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்கிறவர் இந்த ஜெபத்தின் மூலம் நமக்கு பலத்தையும் உறுதியும் தருகிறார். எனவே நம்மை ஏற்றுக்கொண்ட கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து உண்மையோடும் நேர்மையோடும் வாழ்வோம். அந்த சான்று பிறரையும் கடவுளிடம் அழைத்து வரும். இறைவன் என்னென்னு வாழ்த்து பெறுவாராக.